வல்லமை ஏஎஸ் அகாடமியின் வணக்கம். நம்ம போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? லகர லகர ஈற்று புணர்ச்சி பார்த்தோம். லகர லகர ஈற்று புணர்ச்சி. சரிங்களா? இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நகர நகர ஈற்று புணர்ச்சி. தன்னகரம் ரன்னகரம் இருக்குல்ல, அந்த நிலைமொழியிட ஈற்றாக கொண்டு முடியக்கூடிய புணர்ச்சி பார்க்க போறோம். சரிங்களா? அதை பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவிஷன் பண்ணிடலாம். சரிங்களா? இப்ப லகர லகர ஈற்று புணர்ச்சியில நம்ம என்ன சொல்லியிருந்தோம், அதை சும்மா ஒரு ரிவிஷன் பார்த்துக்கலாம். நிலைமொழியில வகர லகரமும் நகர லகரமும் வந்து மறுமொழியில வல்லின எழுத்தை, அதாவது வல்லின உயிர்மை எழுத்தை முதலாவதாக கொண்ட சொல் வரும்போது வேற்றுமை அல்வழி. சரிங்களா? வேற்றுமை என்ன மாறுபாடாகும்? இந்த வகர லகரம் என்ன மாறும்? இர்ரா மாறும். நகர லகரம் என்ன மாறும்னு பார்த்தோம், இட்டா மாறும்னு பார்த்தோம். சரிங்களா? அது எப்ப வேற்றுமையில. அல்வழியில என்ன சொல்லுவாங்க, உரழவும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இல்ல வந்து இர்ராவும் மாறலாம், இல்ல அப்படியே வந்து இல்லாவே இருக்கலாம். இந்த நகர நகரமும் என்ன மாறலாம், இட்டாவும் மாறலாம், அல்லது அப்படியே இயல்பாக இருக்கலாம்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா? அடுத்தது இது ஃபர்ஸ்ட் பார்த்தோம். செகண்ட் ஒன்று என்ன பார்த்தோம், அதே போல வகர லகரமும் நகர லகரமும் நிலைமொழியுடைய ஈட்டுல வந்து வறுமொழியில மெல்லின உயிர்மை எழுத்தை முதலாவதாக கொண்ட ஒரு சொல் வரும்போது வேற்றுமையில என்ன மாறும் பார்த்தோம். இந்த வகர லகரம் ரன்னகரமாகவும் நகர லகரம் தன்னகரமாகவும் சேஞ்ச் ஆகும்னு பார்த்தோம். அல்வழியில என்னது சேம் அதே தான். அல்வழியிலும் எந்த ஒரு வேற்றுமை என்ன வருதோ அல்வழியிலும் அதே தான். சரிங்களா? இது எது மெல்லின வந்துச்சுன்னா. அடுத்தது மூணாவதா என்ன பார்த்தோம், மகர லகரமும் நகர லகரமும் வந்து இடையின உயிர்மை எழுத்தை முதலாவதாக கொண்ட ஒரு சொல் வரும்போது என்ன பார்த்தோம், இயல்பும் ஆகும் பார்த்தோம். எந்த ஒரு சேஞ்ச் இடையின வந்ததுன்னா இயல்பும் ஆகும் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? இடையினத்துல எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. இல்ல வேற்றுமையும் சரி அல்வழியிலும் சரி, ரெண்டு வழியிலுமே எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. இல்ல அப்படியேதான் வரும். சரிங்களா? இது வந்து லகர லகர ஈற்று புணர்ச்சி. சரிங்களா? இதான் லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தது. இதை ஒரு டைம் அப்படியே ரிவிஷன் பண்ணிக்கங்க. அடுத்து நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போறோம் அப்படின்னா நகர நகர ஈற்று புணர்ச்சி கிளாஸ். நம்ம என்ன பார்க்கிறோம், நகர நகர ஈற்று புணர்ச்சி. நகர நகர ஈற்று புணர்ச்சி என்னது? அதே போல நிலைமொழியுடைய ஈட்டுல தன்னகரமோ ரன்னகரமோ அந்த ஒற்றுகள் வந்து வறுமொழியில வல்லினமோ மெல்லினமோ இடையினமோ வந்துன்னா எந்த மாதிரி சேஞ்சஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதுக்கான விதி ஒண்ணு இருக்கு, அதை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதி போட்டோம். எழுதிட்டு அது மூலமா வந்து ஒரு எடுத்துக்காட்டை வச்சு நம்ம விளைக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் விதி எழுதிப்போம். விதியை நோட் பண்ணீங்க. நான் வல்லினம் வர டா ராவும் பிறவரின் இயல்பும் ஆகும் வேற்றுமைக்கு. அல்வழிக்கு அனைத்தும் அல்வழிக்கு அனைத்து மெய் வரினும் இயல்பும் ஆகுமே. இதுதான் வந்து அதுக்கான விதி. சரிங்களா? இதுல என்ன சொல்றாங்க ஃபர்ஸ்ட் பாருங்க, தன்னகரமோ ரன்னகரமோ வந்து வறுமொழியில நிலைமொழியுடைய ஈட்டுல
தன்னகரமோ ரன்னகரமோ வந்து வறுமொழியில வல்லினம் வந்துச்சுன்னா, அதுவும் எதுல சொல்லியிருக்காங்க, வேற்றுமைக்கு மட்டும். வேற்றுமையில இதுல வந்து இந்த நகர நகர ஈட்டு வச்சு ஒரே ஒரு இது மட்டும் தான் மனப்பாடம் பண்ணணும். நகர நகரம், அதாவது அந்த தன்னகரமும் ரன்னகரமும் நிறைமொழி ஈட்டுல வந்து வறுமொழியில வல்லினம், அதாவது வல்லினம் மட்டும் வந்துச்சுன்னா, அதுவும் வேற்றுமையில மட்டும்தான் அதை ஒரு சேஞ்சஸ் நடைபெறும். அது என்னன்னா, அந்த தன்னகரம்னா மாறும், இந்த இட்டாவும், அடுத்தது இந்த ரன்னகரம் ராவாவும் மாறும் சொல்லியிருக்காங்க. எது, வேற்றுமைக்கு மட்டும். பிறவரின் இயல்பும் ஆகும். பிறவரினா என்ன மீனிங், அந்த வல்லினம் மெல்லினமோ இடையினமோ வந்துச்சுன்னா என்ன ஆகும், அது இயல்பாக வரும். இங்க பாருங்க, அல்வழிக்கு அனைத்து மெய்வரினும் இயல்பும் ஆகுமே. வேற்றுமை புணர்ச்சியில நிறைமொழி ஈட்டுல தன்னகரமோ ரன்னகரமோ வந்துச்சுன்னா அதுதான் என்ன வரும், டாவாவும் ராவாவும் மாறும் சொல்லியிருக்காங்க. அல்வழியில இயல்பாகும் வல்லினம் வந்துச்சுன்னா. அதே போல அல்வழியில வல்லினம் வந்தாலும் சரி, மெல்லினம் வந்தாலும் சரி, இடையினம் வந்தாலும் சரி, மூணுமே என்னது, எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லாம இயல்பா வரப்போகுது. நம்ம இந்த எக்ஸாம்பிள் கொண்டு விளக்கும் போது உங்களுக்கு ஈஸியா புரியும். சரிங்களா, பாருங்க, இது அப்படியே வந்து விதியை எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த நகர நகரம் வந்து மறுமொழியில வல்லின உயிர்மை எழுத்தை முதலாவதாக கொண்ட ஒரு சொல் வரும்போது வேற்றுமை. சரிங்களா, வேற்றுமை, இது அல்வழி. வேற்றுமை மட்டும்தான் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த இன்னு இட்டா மாறும், இந்த ரன்னகரம்னா சொல்லியிருக்காங்க இர்ரா மாறும் சொல்லியிருக்காங்க. பிறவரின் இயல்பும் ஆகும். பிறவரின் என்ன மீனிங்க, அல்வழி வந்துச்சுன்னா அது இயல்பா வரும். அல்வழி வந்துச்சுன்னா எந்த ஒரு சேஞ்சஸும் நடைபெறாது. இயல்பாக அதே வந்துடும். சரிங்களா, ரெண்டாவது என்ன சொல்றாங்க, அல்வழிக்கு அனைத்து மெய்வரினும் இயல்பும் ஆகுமே. இங்க வந்து மெல்லின உயிர்மெழுத்தை முதலாக கொண்ட ஒரு சொல் வரும்போது பிறவரின் இயல்பும் ஆகும். பிறவரின் என்னது, மெல்லின வந்தாலும் இடையின வந்தாலும் என்னது அப்படியே இயல்பாதான் வரும். இங்க வல்லின வந்தா மட்டும்தான் என்ன சொல்லியிருக்காங்க, டாராவா மாறும் சொல்லியிருக்காங்க. மெல்லினமோ இடையினமோ வேற்றுமையில வந்தாலும் சரி, அல்வழியில வந்தாலும் சரி, என்னது எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்காது, இயல்பாக வந்துடும். அடுத்தது இடையினம். நிறைமொழி ஈட்டுல நகர நகரம் வந்து மறுமொழியில இடையின ஈனானது இடையின உயிர்மை எழுத்து கொண்ட ஒரு சொல் வரும்போது வேற்றுமை அல்வழி ரெண்டுத்துலயும் என்னது எந்த ஒரு சேஞ்சஸும் ஆகாது, அப்படியேதான் வரும். இது வந்து ரொம்ப ஈஸி இருக்கும். இந்த நகர நகர ஈட்டு வந்து ஈஸியா இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்ததுதான் கொஞ்சம் மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரே ஒரு இடத்துல தான் மனப்பாடம் பண்ணணும். வல்லின வந்து வேற்றுமை புணர்ச்சி இருந்தாது என்ன மாறும், இன்னு இட்டா மாறும், அந்த ரன்னகரம்னாவது இருதா மாறும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இதுதான் அந்த விதி. ஃபர்ஸ்ட் பாருங்க, நகர நகரம் வந்து வல்லின வந்துச்சுன்னா வேற்றுமையில என்ன மாறுது, இந்த தன்னகரம் நம்ம சொல்லுவோம்ல, அதனால இட்டு வந்துருச்சு. ரன்னகரம் அப்படின்னு சொல்றதால என்னது இரு வந்துருச்சுன்னு வச்சுங்க, ஞாபகம் வச்சுங்க. பிறவரின் இயல்பும் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. பிறவரின்னுச்சுன்னா மெல்லினமோ இடையினமோ வந்துச்சுன்னா வேற்றுமையில என்ன, அது வேற்றுமைக்கு கொடுத்துட்டாங்க. வேற்றுமைக்கு பிறவரின்னாலும் என்னது இந்த இன்னும் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் நடைபெறாது, மெல்லினம் இடையினம் வந்தாலும். அடுத்து அல்வழிக்கு வந்து அப்படின்னா சொன்னாங்க, அல்வழிக்கு அனைத்து மெய்வரினும் இயல்பும் ஆகும். எந்த மெய் வந்தாலும் அல்வழியில சேஞ்சஸே நடக்காது. இங்க பாருங்க, அல்வழியில எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை, அப்படியேதான் வரும். வல்லினம் வந்தாலும் சரி,
மெல்லின வந்தாலும் சரி, இடையில வந்தாலும் சரி, எந்த ஒரு சேஞ்சஸுமே அல்வழியில நடைபெறாது. சரிங்களா? இப்போ ஒவ்வொன்றுக்கும் எடுத்துக்காட்டு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன பார்த்தோம் நம்ம, அதை அப்படியே திரும்ப நம்ம எழுதிக்கலாம். ஒவ்வொரு டைம் எழுதும்போது தான் அது நம்மளுக்கு ஈஸியா வந்து ஞாபகம் வரும். நிலைமொழி ஈட்டுல தன்னகரமோ ரன்னகரமோ வந்து மறுமொழியில வல்லின உயிர்மெழுத்தை முதலாவதாக கொண்ட ஒரு சொல் வருது. வேற்றுமையா இருந்தா என்ன அது சொன்னோம், நன்னகரம் இட்டாவும் ரன்னகரம் அது நன்னகரம் இட்டாவும் அடுத்தது ரன்னகரம் அது இர்ரா மாறும் சொன்னோம். சரிங்களா? அல்வழியில அது பிறவரின் இயல்பும் ஆகும். அல்வழியில எந்த ஒரு சேஞ்சஸுமே நடக்காது. இதற்கான எடுத்துக்காட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வேற்றுமையை வச்சு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வேற்றுமையில வேற்றுமைனா நம்ம என்ன பார்த்தோம், ஐயாளுக்கு இன்னதுகன். அந்த வேற்றுமை உறுப்புகள் வந்து வெளிப்படையாகவோ மறைந்தோ வருவது நிலைமொழி வருமொழி ரெண்டும் புணரும் போது இந்த ஐயாளுக்கு இன்னதுகன் அந்த 6 வேற்றுமை உறுப்புகள் வெளிப்படையாகவோ மறைமுகமாக வந்து புணர்வதுதான் அது வேற்றுமை புணர்ச்சி அப்படின்னு பார்த்தோம். அல்வழி புணர்ச்சி என்னது 14 வகையா பார்த்தோம். அதுல வெளிப்படையாக அந்த வேற்றுமை உருவங்கள் இருக்குல்ல, அது வெளிப்படையாகவோ மறைமுகமாக இல்லாம நார்மலா இயல்பா புணர்வதுதான் அது அல்வழி புணர்ச்சி. அதாவது வேற்றுமை அல்லாத புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க, அதான் அல்வழி புணர்ச்சி. சரிங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் வேற்றுமையில ஒரு எடுத்துக்கிட்டு பார்க்கலாம். மண் கூட்டல் குடம். இது ஃபர்ஸ்ட் வேற்றுமையா அல்வழியான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். மண்ணால் செய்யப்பட்ட குடம். அப்ப ஆள் அப்படின்ற 3ஆம் வேற்றுமை உறுப்பு என்னது இங்க மறைந்து வந்திருக்கு. சரிங்களா? மண் கூட்டல் குடம். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் விதியில என்னது நிலைமொழியோட ஈட்டுல தன்னகரம் வந்திருக்கு. மறுமொழியில என்னது இக்கு கூட்டல் ஊ வல்லின உயிர்மை எழுத்து வந்திருக்கு. சரிங்களா? அப்ப என்ன சேஞ்சஸ் ஆகும் வேற்றுமையில, இன்னு இட்டா மாறும். அப்ப மண் கூட்டல் குடம் எப்படி மாறும், மட்குடமாக மாறும். புரியுதுங்களா? வேற்றுமையில மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. மண் கூட்டல் குடம் எப்படி சேஞ்சஸ் ஆகுது, இந்த இன்னுதான் என்ன மாறி இருக்கு, இட்டா மாறி இருக்கு. எதனால இது வேற்றுமை புணர்ச்சி. அதனால இன்னொரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். பொன் கூட்டல் காசு. பொன் கூட்டல் காசு. அப்ப பொன் கூட்டல் காசு வேற்றுமையா அல்வழியா, பொன்னால் செய்யப்பட்ட காசு இல்ல பொன்னால் உருவான காசு. அப்படின்னா அது ஆள் அப்படின்ற 3ஆம் வேற்றுமை உறுப்பு இங்க மறைந்து வந்திருக்கு. வெளிப்படையாக மறைந்து வந்தா அது வேற்றுமை புணர்ச்சின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப வேற்றுமை புணர்ச்சியில நிலைமொழி ஈட்டுல என்ன வந்திருக்கு, ரன்னகரம் வந்திருக்கு. மறுமொழி என்ன வந்திருக்கு, வல்லினம் வந்திருக்கு. இக்கு கூட்டலா கசட தவிர. சரிங்களா? அந்த அப்படின்னா வரும் இந்த இன்னு என்ன மாதிரி சொல்லியிருக்காங்க, இர்ரா மாறும். அப்ப பொன் கூட்டல் காசுன்னா வரும் பொற்காசு. புரியுதுங்களா? இன்னொரு எடுத்துக்காட்டும் நம்ம பார்க்கலாம். சிறுகண் கூட்டல் களிறு. சிறுகண் கூட்டல் களிறு. அப்ப இது எப்படி வேற்றுமை அல்வழியா, சிறு கண்களை உடைய களிறு. களிறுனா அது ஆண் யானை சொல்லுவோம். களிறுனா ஆண் யானை. சிறு கண்களை உடைய ஆண் யானை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப என்ன 2ஆம் வேற்றுமை உறுப்புன்னா அது மறைந்து வந்திருக்கு. அப்ப என்ன வந்திருக்கு, தன்னகரம் வந்திருக்கு. அப்ப என்ன மாறும், சிறு கண் கூட்டல் களிறுனா வரும் சிறு கட்களிறு அப்படின்னு மாறும். சிறு கண்கள் கூட்டல் களிறுனா மாறும் சிறு கட்களிறு. இது வந்து வேற்றுமை. நம்ம பார்த்தது ஃபுல்லாவே வேற்றுமை புணர்ச்சிக்கு பார்த்தோம். அடுத்தது அல்வழியில பார்க்க போறோம். அல்வழியில என்ன சொல்லியிருந்தாங்க, நம்மளுக்கு
எந்த ஒரு சேஞ்சஸுமே நடக்காது. வல்லினம் வந்தாலும் சரி, மெல்லினம் வந்தாலும் சரி, இடையினம் வந்தாலும் சரி, இந்த நகர நிலைமொழியோட ஈட்டுல வந்து வறுமொழியில அல்வழியில சரிங்களா, அல்வழியில மட்டும்தான். வேற்றுமையில அந்த இன்னி இட்டா மாறும், இந்த ரன்னகரன்னா வரும், இர்ரா மாறும் சொல்லி பார்த்தோம். அல்வழியில எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்காது. அதுக்கார எடுத்துக்காட்டு பார்க்கலாம். மண் கூட்டல் சரிந்தது, இது வேற்றுமையா அல்வழியா? மண்ணை சரிந்தது, மண்ணால் சரிந்தது, மண்ணுக்கு சரிந்தது, அந்த மாதிரி எதுவுமே சொல்ல முடியாது. மண் எது சரிந்தது, எது, யார், அந்த மாதிரி கொஸ்டினுக்கு விடையாக அமைதுன்னு அது எழுவாய் சரிங்களா. அப்ப இது வந்து ஒரு எழுவாய் தொடர். எழுவாய் தொடர்னால என்னது, நம்மளுக்கு அல்வழி சரிங்களா. மண் கூட்டல் சரிந்தது எப்படி வரும், எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாம மண் சரிந்தது. வேற்றுமையா அல்வழியா சொல்லி பார்க்கணும். இந்த இடத்துல வேற்றுமையா அல்வழியா சொல்லி பார்த்தா ஒரு முக்கியமான ஒரு இடம் இருக்கு சரிங்களா. ஏன் அப்படின்னா, இது சப்போஸ் இந்த இடத்துல வந்து என்ன வந்திருக்கு, வல்லினம் வந்திருக்கு. மண் கூட்டல் சரிந்ததுல வல்லினம் வந்து சப்போஸ் வேற்றுமையா இருந்துச்சுன்னா வரும், மட்சரிந்தது அப்படின்னு வந்திருக்கும். ஆனா இது வந்து அல்வழியா இருந்ததால என்ன இருக்கு, எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாம தன்னகரமா அப்படியே வந்திருக்கு, மண் சரிந்தது. ரெண்டாவது ஒரு எடுத்துக்காட்டு, பொன் கூட்டல் பெரிது. பொன் பெரிது சரிங்களா. அப்ப பொன் கூட்டல் பெரிது என்னது, அல்வழிதான், எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. பொன் பெரிது அப்படின்னு இயல்பாகவே வந்துடும். இது ரொம்ப ஈஸியான விதிதான், ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா, பொன் பெரிது. அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து ரெண்டாவது விதி. ரெண்டாவது விதி என்னது, நிலைமொழியீட்டுல ரன்னகரமோ வந்து மறுமொழியில மெல்லின உயிர்மை எழுத்து முதலாவதாக கொண்ட ஒரு சொல் வரும்போது வேற்றுமையிலையும் எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்காது, அல்வழியில எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்காது சரிங்களா. அதனால இது வேற்றுமையா அல்வழியான்னு சொல்லிட்டு நம்ம எந்த ஒரு கன்ஃபியூஷன் அடையதில்லை. மெல்லினா வந்தாலே, மெல்லினா இடையினா வந்தாலே என்னது, அது நம்ம எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்காது, அப்படியே தான் வரும். இதுல ஃபர்ஸ்ட் வேற்றுமையில பார்க்கிறோம். வேற்றுமையில ஃபர்ஸ்ட் எடுத்துக்காட்டு ஒன்று பார்க்கலாம். மண் கூட்டல் மேடை. மண் கூட்டல் மேடை. அப்ப நிலைமொழியோட ஈட்டுல தன்னகரம் வந்திருக்கு, வறுமொழி என்னது, இம் கூட்டல் ஏ. என்னது, மெல்லினம். அப்ப மே அப்படின்றது என்னது, மெல்லின உயிர்மை எழுத்து சரிங்களா. அப்ப அது போல வரும்போது நம்ம என்ன பார்த்தோம், எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்காது. அப்ப மண் கூட்டல் மேடைன்னா வரும், மண்மேடை. அடுத்த ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். பொன் கூட்டல் முடி. நிலைமொழி எழுத்துல என்ன வந்திருக்கு, ரன்னகரம் வந்திருக்கு. இதை எப்படி பிரிக்கலாம், இம் கூட்டல் ஊ, மூ. அப்ப வறுமொழியிலோடைய முதல் எழுத்து என்ன இருக்கு, மெல்லியா வந்திருக்கு. அப்புறம் எந்த ஒரு சேஞ்சஸ் நடக்காது. அப்ப பொன் கூட்டல் முடி அப்படின்றதுனா வரும், எந்த ஒரு சேஞ்சஸ் நடக்காம பொன்முடி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இது வந்து வேற்றுமை. அல்வழிக்கு பார்க்கலாம். நம்ம ரெண்டாவது விதிக்கு இப்ப அல்வழி பார்ப்போம். அல்வழி என்னது, அதேதான், எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்காது. இது வந்து ஒரு ஈஸியான விதி தான். இதுல வந்து எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. முன்னாடி இருந்தது மட்டும் கொஞ்சம் மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்கும். அல்வழியில ஃபர்ஸ்ட் எடுத்துக்காரு, கண் கூட்டல் மங்கியது. கண் கூட்டல் மங்கியது. கண் அப்படின்றது என்னது, ஒரு எழுவாய் சரிங்களா, எழுவாய் தொடர், அது அல்வழியில வரும். அப்ப கண் கூட்டல் மங்கியது எப்படி வரும், கண் மங்கியது அப்படியேதான் வரும். ரெண்டாவது, கண் கூட்டல்
மலர். கண் கூட்டல் மலர் எப்படி வரும்? அப்படியேதான் வரும், எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்காது. கண்மலர். புரியுதுங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது விதிக்கான மெல்லின உயிர்மெய் எழுத்து வந்துச்சுன்னா எந்த ஒரு சேஞ்சஸ் நடக்காதுன்னு பார்த்தோம். அடுத்தது நம்ம தேர்ட் விதி பார்க்க போறோம். தேர்ட் விதி என்னது? நிலைமொழி ஈட்டுல ரன்னகரமோ வந்து மறுமொழியில இடையின உயிர்மெய் எழுத்தை முதலாக கொண்ட ஒரு சொல் வரும்போது வேற்றுமையில எந்த ஒரு சேஞ்சஸ் நடக்காது, அல்வழியில எந்த ஒரு சேஞ்சஸ் நடக்காது. ஃபர்ஸ்ட் வேற்றுமை புணர்ச்சி பார்த்துலாம். கண் கூட்டல் வலி. நேர்மொழி ஈட்டுல ரன்னகரம் வந்திருக்கு, வறுமொழி என்ன இருக்க? இடையினம் எரள மழல. சரிங்களா? எரள வழல வா வந்திருக்கு. சரிங்களா? அப்ப இது இடையின உயிர்மெய் எழுத்து. இடையினம் வந்து என்னது? இயல்பாக எந்த ஒரு மாற்றம் நடைபெறாது. கண் கூட்டல் வலி அப்படின்றது என்ன வரும்? கண் வலி. அடுத்தது ரெண்டாவது ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். பொன் கூட்டல் வளையல். என்ன வரும்? எந்த ஒரு மாற்றம் நடைபெறாது. பொன் வளையல். இது வந்து வேற்றுமைக்கான எடுத்துக்காட்டு. ஓகே, அல்வழி பார்க்கலாம். அல்வழியில என்னது? எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்காது. கண் கூட்டல் வலிக்கிறது. கண் கூட்டல் வலிக்கிறது எப்படி வரும்? எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்காது. கண் வலிக்கிறது. பொன் கூட்டல் வலிது. என்ன வரும்? பொன் வலிது அப்படியேதான் வரும். சரிங்களா? இதுதான் இப்ப இந்த 3 விதி நம்ம பார்த்திருக்கோம். இந்த நகரத்துல ஃபர்ஸ்ட் என்ன வந்துடும்? தன்னகரம் ரன்னகரம் நிலைமொழி ஈட்டுல வந்து வறுமொழியில வல்லின வந்து வேற்றுமை புணர்ச்சி இருந்தா மட்டும் அது அந்த தன்னகரம் இன்னும் இருக்குல்ல 3 சுழின்னு வந்து இட்டா மாறும். ரன்னகரம்னா வரும், இர்ரா மாறும் பார்த்தோம். அது வேற்றுமைக்கு மட்டும்தான். அல்வழியில என்ன ஆகும்? அல்வழியில வல்லின வந்தாலும் அது எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்காது. அந்த இன்னும் அப்படியேதான் இருக்கும். 2 சுழின்னு 3 சுழின்னு அப்படியேதான் இருக்கும். சரிங்களா? அடுத்தது அல்வழியில என்ன சொல்லியிருக்காங்க? அனைத்து மெய் வரினும் இயல்புமாகும். அல்வழியில எந்த மெய் வந்தாலும் சரி அது வந்து இயல்பாதான் வரும்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா? இந்த 3 விதி நம்ம நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் அதுக்கான எடுத்துக்காட்டு. சரிங்களா? இது அப்படியே நோட் பண்ணிக்கங்க. இது ரொம்ப ஈஸியான விதி தான். சரிங்களா? இப்ப போன கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்? லகர ஈட்டு புணர்ச்சி பார்த்தோம். இந்த கிளாஸ்ல நகர ஈட்டு புணர்ச்சி பார்த்துருக்கோம். இதுல முன்னாடியே ஒரு கிளாஸ்ல நம்ம சொல்லியிருப்போம், அந்த லகரமும் நகரமோ வந்து மறுமொழியில தாவை முதலாக கொண்ட ஒரு சொல், அதாவது அந்த தகரம். சரிங்களா? தகரத்தை முதலாவதாக கொண்ட ஒரு சொல் வரும்போது நகரத்தை முதலாவதாக கொண்ட ஒரு சொல் வரும்போது என்ன அது அலர்ட் ஆகிக்கணும். ஏன்னா அதுக்குன்னு தனியா ஒரு விதி இருக்கு. சரிங்களா? இந்த விதியும் அதுல ஆட் ஆகும். பிளஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு விதி வரும். சரிங்களா? அந்த விதி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். நலமும் ரணமும் நலமும் தனமும் தானாய்கள் ஆயும் காலே அப்படின்னு ஒரு விதி இருக்கு. அந்த விதியில் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சரிங்களா? அந்த விதியை நோட் பண்ணி நலமும் ரணமும் நலமும் தனமும் ஆகும் தா நாக்கள்
ஆயுங்காலே. நன்னூல் விதிதான் இதுவும். நன்னூல்ல 237 விதி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுல என்ன சொல்லியிருக்காங்க? நலமும் ராணாவும் நலமும் டானாவும் ஆகும் தானாக்கள் ஆயுங்காலே. இது எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் விதி நலமும் ரணவும் நலமும் கனவும். சரிங்களா? இந்த விதியில என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நிலைமொழியுடைய ஈற்றுல ரன்னகரமோ மகரலகரமோ மறுமொழியில தகரத்தை முதலாவதாக ஒரு சொல் வரும்போது இந்த தகரத்தை எப்படி பிரிக்கலாம்? இத்து கூட்டல் ஆண் பிரிக்கலாம். சரிங்களா? இந்த இத்து தான் என்ன மாறப்போகுது? இர்ராக மாறப்போகுது. பாருங்க, இங்க நான் வந்திருக்கு, லா வந்திருக்கு, தா வந்துச்சுன்னா என்ன மாறும்? இத்து இர்ரா மாறும். இதுல இன்னொன்னு இருக்கு, நிலைமொழிய ஈட்டுல ரன்னகரமோ பகரலகரமோ மறுமொழியில தன்னகரம் முதலாக கொண்ட ஒரு சொல் வரும்போது இதை எப்படி பிரிக்கலாம்? இந்து கூட்டல் ஆண் பிரிக்கலாம். அப்ப இதுல இருக்கிற இந்து தான் என்னவா மாறப்போகுது? இதுல இருக்க இந்து இன்னாக மாறப்போகுது. இதை மட்டும் அந்த லைனை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. நலமும் கனவும் நலமும் கனவும் அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஃபர்ஸ்ட் இருக்கு தாவுக்கு வரும், அடுத்தது நாவுக்கு வரும். இந்த இத்து இர்ரா மாற போது இந்த இந்து என்ன மாறுது? இன்னா மாறுது. சரிங்களா? அடுத்த விதி, இதுல செகண்ட் விதி என்ன இருக்கு? நலமும் டனவும் நலமும் டனவும். அப்ப நிலைமொழியோட ஈட்டுல தன்னகரமோ இல்ல பொதுநகரமோ வறுமொழியில தகரத்தை முதலாவதாக கொண்ட சொல் வரும்போது இந்த இத்து கூட்டலா. சரிங்களா? இதுல இருக்கிற இத்து என்ன மாறுது? இட்டா மாறப்போகுது. அடுத்தது நகரத்தை முதலாக கொண்ட ஒரு சொல் வரும்போது இது எப்படி பிரிக்கலாம்? இந்து குட்டல் ஆ. இதுல இருக்க இந்து தான் என்ன மாறப்போகுது? தன்னகரமாக மாறப்போகுது. இதுதான் இந்த விதி. சரிங்களா? இப்ப லகர ஈட்டு புணர்ச்சி நகர நகர ஈட்டு புணர்ச்சி பார்த்திருப்போம். அதுல அந்த எழுத்துக்களை முதலாவது நிலைமொழியோட ஈட்டுல வறுமொழியில தா வந்தனாலும் நான் வந்தனாலும் அலாட் ஆகிக்கணும். ஏன் அப்படின்னா அதுக்குன்னு தனியா ஒரு விதி இருக்கு. சரிங்களா? நலமும் ரணவும் நலமும் டனவும். இந்த விதியை அப்படியே நோட் பண்ணீங்க. ஒவ்வொன்றுக்கும் நம்ம எடுத்துக்காட்ட பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் விதி என்னது? நலமும் சரிங்களா? இதனோட விதியோடைய ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தோம்? நிலைமொழி ஈட்டுல ரன்னகரமோ மகரலகரமோ வறுமொழியில தாவை முதலாக கொண்ட ஒரு சொல் வருது. அப்ப இத்து என்ன மாறுதுன்னு சொல்லியிருந்தோம்? இத்து இர்ரா மாறுதுன்னு சொல்லியிருந்தோம். சரிங்களா? அதற்கான ஒரு எடுத்துக்காட்டு பார்த்துடலாம். நம்ம இதுல முன்னாடி பார்த்த விதியும் இதுல அப்ளை ஆகும். அந்த லகர ஈட்டு புணர்ச்சி நகர நகர ஈட்டு புணர்ச்சி இருக்குல்ல, அந்த விதியும் இதுல அப்ளை ஆகும். ஃபர்ஸ்டுக்கான எடுத்துக்காட்டு. சரிங்களா? பொன் கூட்டல் தாமரை. அப்ப நிலைமொழியோட ஈட்டுல என்ன வந்திருக்கு? ரன்னகரம் வந்திருக்கு. மறுமொழியில என்ன வந்திருக்கு? தா. தகர வரிசை என்னது? அந்த தா 12 வரிசையில வரலாம். தாத்தா தீத்து தூத்து எது ஒன்னாலும் வரலாம். அது வரும்போது என்ன ஆகும்? இது எப்படி பிரிக்கலாம்? இத்து கூட்டல் ஆ அப்படின்னு பிரிக்கலாம். நம்மளுக்கு நகர நகர ஈட்டு புணர்ச்சி இப்பதான் பார்த்தோம். நகர நகர ஈட்டு புணர்ச்சியில என்ன பார்த்தோம்? நிலைமொழியுடைய ஈட்டுல அந்த ரன்னகரம் இந்த ரெண்டு சுழி இன்னும் மறுமொழியில வல்லினம் வந்துச்சுன்னா, அதுவும் வேற்றுமையில வந்துச்சுன்னா என்ன மாறும்னு சொல்லி பார்த்தோம். இந்த இன்னு என்ன மாறும்?
இர்ரா மாறும்னு பார்த்தோம். புரியுதுங்களா? இந்த இன்னு நான் மாத்தோம் இட்டா மாறும்னு பார்த்தோம். இப்பதான் இது நகர நகர ஈட்டு புணர்ச்சியில. அப்ப ஃபர்ஸ்ட் நான் வந்திருக்கு, இது வேற்றுமை அல்வழியான்னு பார்க்கணும். எந்த விதத்துல? வேற்றுமை அல்வழி ரெண்டையும் பார்த்த பிறகுதான் இதை சேஞ்சஸ் பண்ணோம். இப்ப இது பொன் கூட்டல் தாமரை, அப்ப பொன்னாலான தாமரை. இப்ப வேற்றுமையில வந்திருக்கு, மூன்றாம் வேற்றுமை இருப்பு. வேற்றுமையில வந்தாதான் சேஞ்சஸ் நடக்கும் நகர நகர ஈட்டு புணர்ச்சியில. அப்ப இது என்ன மாறும்? ஃபர்ஸ்ட் பொன் அப்படின்றது என்ன மாறும்? பொருளாம வந்துடும். அப்ப பொருட்கூட்டல் தாமரை அப்படின்னு வரும். அடுத்து என்ன நடைபெறும்? அடுத்து இந்த விதிக்கு வரணும். நம்ம நிறமொழி ஈட்டுல இன்னும் வந்திருக்கு, வறுமொழியுடைய முதல்னா வந்திருக்கு, தகரம் வந்திருக்கு. அப்ப இந்த இத்து கூட்டல் ஆ என்ன மாறும்? இரு கூட்டல் ஆவா மாறும். இரு கூட்டல் ஆவா மாறிச்சா என்ன வரும்? ரா. அப்ப பொருள் கூட்டல் தாமரை என்ன வரும்? பொற்றாமரை. அப்ப பொன் கூட்டல் தாமரை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சேர்த்து எழுதுறதுக்கு என்ன வரும்? பொற்றாமரைன்னா வரும். வேற்றுமை புணர்ச்சியில வந்திருக்கு இது. புரியுதுங்களா? அடுத்த ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும். ரெண்டாவது ஒரு எடுத்துக்காட்டு, கல் கூட்டல் தாழை. கல் கூட்டல் தாழை என்னது? மடல்னு சொல்லுவாங்க. இப்ப கல்லாரான தாழை, அதுவும் என்னது? மூன்றாம் வேற்றுமை இருப்பு மறைந்து வந்திருக்கு. அப்ப இது வேற்றுமை. நம்ம இது என்ன புணர்ச்சி? லகர லகர ஈட்டு புணர்ச்சி. லகர லகர ஈட்டு புணர்ச்சி என்ன பார்த்தோம் நம்ம? அதே ஞாபகம் வச்சுக்கணும். நிலைமலோட ஈட்டுல மகர லகரமும் இல்ல நகர லகரமும் மறுமொழியில வல்லின உயிர்மயத்தை முதலாவதாக ஒரு சொல் வரும்போது வேற்றுமையில என்ன பார்த்தோம்? வேற்றுமையில இந்த இல்லு என்ன பார்த்தோம்? இர்ரா மாறுன்னு பார்த்தோம். இந்த இல்லு என்ன பார்த்தோம்? இட்டா மாறுன்னு பார்த்தோம். சரிங்களா? அப்ப என்ன வந்திருக்கு? இல்லு வந்திருக்கு, வகரலாகரம் வந்திருக்கு. அப்ப என்ன மாறும்? அது கருக்கூட்டல் தாழை அப்படின்னு வரும். அடுத்தது இந்த விதிக்கு வரணும். இந்த விதியில நிறைமொழி ஈட்டுல என்ன வந்திருக்கு? வகரலாகரம் வந்திருக்கு. வறுமொழியில தகரத்தை முதலாவதாக ஒரு சொல் வந்திருக்கு. அப்ப என்ன மாறும்? இந்த இத்து கூட்டல் ஆ இரு கூட்டல் ஆ மாறி என்ன மாறும்? ராவா மாறிடும். அப்ப கல் கூட்டல் தாழை என்னவா புணரும்? கற்றாழை. கற்றாழை செடி இருக்குல்ல, அது எப்படி பிரியும்? கல் கூட்டல் தாழைன்னு பிரியும். கல் கூட்டல் தாழை தான் என்னது? கற்றாழை. இப்ப தகரத்தை முதலாவதாக கொண்டு வறுமொழியில தகரத்தை முதலாக கொண்ட ஒரு சொல் பார்த்தாச்சு. அதுல என்னது? பொன் கூட்டல் தாமரை பொற்றாமரைன்னு வரும். கல் கூட்டல் தாழை என்னது? கற்றாழை. சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது நகரத்தை, அந்த தன்னகரம் இருக்குல்ல, அதை முதலாக கொண்ட ஒரு சொல் பார்க்க போறோம். பொன் கூட்டல் நாடு. பொன் கூட்டல் நாடு நகர நகர ஈட்டு புணர்ச்சியில வல்லினம் வந்தா மட்டும்தான் அலர்ட் ஆகணும். அது வேற்றுமையில மட்டும்தான். மீதி மெல்லினா வந்தாலும் சரி, இடையினா வந்தாலும் என்னது? எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்காதுன்னு இப்பதான் பார்த்தோம். அப்ப என்ன வந்திருக்கு? நிலைமொழி ஈட்டுல தன்னகரம் வந்திருக்கு. வறுமொழி என்ன வந்திருக்கு? ஒரு நஞ்ச நமன மெல்லினம் முதலாக கொண்ட ஒரு சொல் வந்திருக்கு. அப்ப என்ன மாறும்? இது எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. பொன் அப்படின்றது அப்படியேதான் இருக்கும். அடுத்தது இந்த விதியில பார்த்தோம் நம்ம என்னது? இன்னும் நிலைமொழி ஈட்டுல இந்த ரன்னகரம் மறுமொழியில இந்த நகரத்தை முதலாவதாக உயிர்மயத்தை நகர உயிர்மயத்தை முதலாக கொண்ட ஒரு சொல் வரும்பொழுது இந்த என்ன மாறும்? இன்னா மாறுன்னு சொல்லி பார்த்தோம். இது நீங்க என்ன பண்ணலாம்? இங்கே சைட்ல கூட எழுதிக்கலாம். நிலைமொழி ஈட்டுல இன்னையில வறுமொழியில நகரத்தை முதலாக கொண்ட ஒரு சொல்லு வரும்போது இதுல இருக்க இந்த என்ன மாறும்? இன்னா மாறும்.
சரிங்களா? அப்ப இந்த இதுல இருக்கிற இந்த என்ன மாறிச்சுன்னா என்ன வரும்? இன்னு கூட்டல் ஆன்னு வரும். இன்னு கூட்டல் ஆ அப்படின்னு வரும். அப்ப பொன் கூட்டல் நாடு, இந்த இன்னு கூட்டல் ஆ என்ன வரும்? நாடு இப்படி மாறும். அப்ப பொன் கூட்டல் நாடு எப்படி வரும்? பொன்னாடு போல வரும். சரிங்களா? அடுத்த ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா, இது நீங்க வேற்றுமைனால இந்த நகர நகர ஈட்டு புணர்ச்சி வந்தாலே என்னது? மெல்லினம் இடையினம் வந்துச்சுன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்க எதையுமே பார்க்க தேவை, வேற்றுமையை பார்க்க தேவையில்ல, அல்வழியன்னு பார்க்க தேவையில்ல, எந்த ஒரு மாற்றமும் நடைபெறாது. அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. தன் கூட்டல் நலம், தன் கூட்டல் நலம். அப்ப நிலைமொழியோட ஈட்டுல என்ன வந்திருக்கு? தன்னகரம் வந்திருக்கு. நகர நகர ஈட்டு புணர்ச்சி ஃபர்ஸ்ட் பார்க்கணும். நகர நகர ஈட்டு புணர்ச்சியில என்ன வந்திருக்கு? இதுல மறுமொழியில மெல்லினம் வந்திருக்கு. அப்ப மெல்லினம் வந்தனா எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்காது. தன் கூட்டல் நலம் அப்படின்றது, தன்னு அப்படின்றது அப்படியே இருக்கும். இந்த இதுல இருக்க இந்து என்ன மாறும்? இன்னா மாறும். அப்ப இன்னா மாறுச்சுன்னா என்ன வரும்? இந்த நா வரும், தன்னகரம். இப்ப தன் கூட்டல் நலம் எப்படி வரும்? தன்னலமாக வரும். இப்ப தன் கூட்டல் நலம் சேர்த்து இதுக்கு என்ன வரும்? தன்னலம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இல்ல இந்த தன்னலம் அப்படின்னு கொடுத்துட்டு தன் கூட்டல் நலம் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து எழுதுகளை கேட்கலாம். அப்ப சேர்த்து எழுதுக பிரித்து எழுதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான் இந்த புணர்ச்சி விதிகள். அதனாலதான் நம்ம புணர்ச்சி விதியை டீட்டெயிலா ஒவ்வொன்றா நடத்திட்டு வரோம். அதுல வந்து ஒரு 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் கேட்பாங்க. அதுல வந்து எந்த ஒரு தப்புமே பண்ணக்கூடாது. நம்ம மற்றவங்களோட முன்னாடி கொஞ்சம் அதிகமா தெரிஞ்சுக்கிட்டா நம்ம 1 மார்க் 1 மார்க் 2 மார்க் தான் வந்து இந்த வெற்றியை தீர்மானிக்குது. அந்த வெற்றியை பறிபோனவங்களுக்கு தான் அந்த ஒரு கஷ்டம் தெரியும். அதனால நம்மளுக்கு ஒவ்வொரு மார்க்கும் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அடுத்தது இப்போ வந்து நலமும் ரணமும் அப்படின்றதுக்கு தாவை வச்சும் நாவை வச்சும் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகுது நலமும் டனவும். ரெண்டாவது என்ன பார்த்தோம்? நம்ம நலமும் டனவும். ஃபர்ஸ்ட் என்ன விதி பார்த்தோம்? இதுல நிலைமொழி ஈட்டுல இன்னி இல்லு வந்து மறுமொழியில என்னது? தகரத்தை முதலாவதாக கொண்ட ஒரு சொல் வரும்போது இதுல இருக்க இத்து என்ன மாறும்? இட்டா மாறும். ரெண்டாவது என்ன பார்த்தோம்? நிலைமொழி ஈட்டுல இன்னி இல்லு வந்து மறுமொழியில நகரத்தை முதலாவதாக கொண்ட ஒரு சொல் வரும்போது இதுல இருக்க இந்து என்ன மாறும்? இன்னா மாறும் பார்த்தோம். சரிங்களா? இதுல இருக்கிற 2 விதிகள் இது. இதுக்கான ஒவ்வொன்றுக்கும் நம்ம என்னது எடுத்துக்காட்டு பார்க்க போறோம். ஃபர்ஸ்டுக்கான எடுத்துக்காட்டு எண் கூட்டல் தேர். இப்ப நம்ம என்ன பார்த்தோம்? நகர நகர ஈட்டு புணர்ச்சியில வல்லினம், அத நிலைமொழி ஈட்டுல நகரம் வந்து தன்னகரம் வந்து வறுமொழியில வல்லின உயிர்மை எழுத்து வந்துச்சுன்னா நம்ம அலாட் ஆகணும். எங்க வேற்றுமை புணர்ச்சி வந்தா மட்டும் அலாட் ஆகும்னு சொல்லி பார்த்தோம். இது வேற்றுமையான்னு சொல்லிட்டு கவனிக்கணும். எண் கூட்டல் தேர், எண்ணெய் தேர். எண் அப்படின்னா அது 8 அப்படின்னு மீனிங். 8 தேர் அப்படின்றதுல அது எழுவாயில வரும். இது வேற்றுமையில வராது. அப்ப எண் அப்படின்றது எப்படி இருக்கும்? எந்த ஒரு மாற்றம் நடைபெறாது. என்ன வரும்? எண் அப்படின்றதே வரும். இது எப்படி பிரிக்கலாம்? இத்து கூட்டல் ஏன்னு பிரிக்கலாம். தே. அப்ப இதுல இருக்கிற இத்து என்ன மாறும் சொல்லி பார்த்திருக்கோம். நிலைமொழி ஈட்டுல என்ன வந்திருக்கு? தன்னகரம் வந்திருக்கு. வறுமொழி என்னது? தகரத்தை முதலாக கொண்ட ஒரு சொல் வந்திருக்கு. அப்ப இதுல இருக்கிற இத்து என்ன மாறும்? இட்டா மாறும். அப்ப இந்த இட்டு கூட்டல் ஏன்னு மாறும். இது இட்டு கூட்டல் ஏன் என்ன வரும்? டே. அப்ப எண் கூட்டல் தேர் என்ன வரும்? எண்டேர். இப்படிதான் வரும். எண் கூட்டல் தேர் எண்டேர் அப்படின்னு தான் வரும். சரிங்களா? இன்னொரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். முள் கூட்டல் தாமரை. ஃபர்ஸ்ட் என்ன விதி பார்க்கணும்? நம்ம லகர லகர ஈட்டு புணர்ச்சி பார்க்கணும். இது லகர லகர ஈட்டு புணர்ச்சியில வந்திருக்கு. லகர லகர ஈட்டு புணர்ச்சியில நிலைமொழி ஈட்டுல இந்த நகர நகரம் வந்து வறுமொழியில வல்லினம் வந்து வேற்றுமையா இருந்துச்சுன்னா அது என்ன பார்த்தோம்?
வகர லகரம் என்ன பார்த்தோம், இரா மாறும் பார்த்தோம். நகர லகரம் என்ன பார்த்தோம், இட்டா மாறும்னு பார்த்தோம். அப்ப முள் முள் கூட்டல் தாமரை இது என்னது, வேற்றுமை. இது வந்து என்னது, வேற்றுமை புணர்ச்சி. முல்லை உடைய தாமரை, அப்ப இரண்டாம் வேற்றுமை வந்ததுக்கு, அதனால இது வேற்றுமை புணர்ச்சியில் எடுத்துக்கணும். வேற்றுமை புணர்ச்சியில் என்ன மாறும், இந்த இல்லு என்ன மாறும், இட்டா மாறும். அப்ப முள் அப்படின்றது என்ன வரும், முட் அப்படின்னு சொல்லிட்டு வரும், முட்கூட்டல் தாமரை. அடுத்தது இந்த புணர்ச்சி விதிக்கு வரணும். தகரம் வந்து மறுமொழியில என்ன வந்துச்சு, தகரம் வந்துச்சுன்னா இந்த என்னது, இட்டா மாறும். அப்ப முள் கூட்டல் தாமரை, இந்த இட்டு கூட்டல் ஆனா மாறும், ஆவா மாறும், முட்டாமரை. அப்ப முள் கூட்டல் தாமரை அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து எதுன்னு கேட்டா என்ன வரணும், முட்டாமரை. முள் கூட்டல் தாமரை, முள் அந்த முள் தாமரை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க ஆப்ஷன்ல. நம்மளுக்கு என்ன வரணும், முட்டாமரைன்னு வரணும். அப்ப இந்த லகர லகர எட்டு புணர்ச்சி, நகர நகர எட்டு புணர்ச்சி, அடுத்தது இந்த நலமுன்றனமும் நலமுண்டனமும், இந்த 3 விதிகளுமே என்னது, ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையது. அந்த 2 விதிகளும் இதுல வருது பாருங்க. அந்த 2 விதியும் பார்த்துட்டு வந்தாதான் நம்மளுக்கு என்னது, இந்த விதி புரியும். சரிங்களா? அடுத்து நம்ம நகரத்தை வச்சு ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். கண் கூட்டல் நீர். நகரம் வந்தாலே அது மெல்லினம். உங்களுக்கு மெல்லினம் வந்தாலே எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன், இயல்பா வரும். அது வேற்றுமையா இருந்தாலும் சரி, அல்வழியா இருந்தாலும் சரி. அப்ப கண் கூட்டல் நீர் என்ன வரும், எந்த ஒரு சேஞ்சஸ் நடைபெறாது. இதுல இருக்க இந்து கூட்டல் ஈன்னு வரும். இந்து வந்துன்னா என்ன வரும் பார்த்தோம், இந்து வந்துன்னா இன்னா மாறும். நிலைமுறை ஈட்டுல தன்னகரமோ இல்ல இந்த பொதுலகரமோ வந்து வறுமொழி நகரத்தை முதலாக கொண்ட ஒரு சொல் வரும்போது இதுல இருக்க இந்து என்னது, இன்னா மாறும். அப்ப இன்னு கூட்டல் ஈன்னு இருக்கு, அப்ப இன்னு கூட்டல் ஈன்னு மாறும். அப்ப எப்படி வரும், கண் கூட்டல் நீர், கண்ணீர். கண் கூட்டல் நீர் எப்படி வரும் பாருங்க, கண்ணீர். அப்ப இப்படிதான் பிரியும், கண் கூட்டல் நீர்னு பிரியும். சரிங்களா? இப்படிதான் வரும். அடுத்தது எல் கூட்டல் நெய். நம்மளுக்கு வீட்டுல யூஸ் பண்றோம்ல எண்ணெய், அது எங்க இருந்தா வரும், எள்ளுல இருந்தா வரும். சரிங்களா? அதுதான் இங்க பிரிச்சிருக்கோம், எள் கூட்டல் நெய். இதுவும் அது மெல்லின வந்தாலே எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்மளுக்கு எப்படி வரும், அப்படிதான் வந்துடும். எள் கூட்டல் நெய். இந்த இடத்துல எள் கூட்டல் நெய் அப்படின்றது லகர லகர ஈட்டு புணர்ச்சிக்கு போனோம். நம்ம இங்க என்ன வந்திருக்க, நகர நகர ஈட்டு புணர்ச்சி இது. அதனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. லகர லகர ஈட்டு புணர்ச்சியில நகர நகர ஈட்டு புணர்ச்சி நம்ம பார்த்திருப்போம். லகர லகர ஈட்டு புணர்ச்சியில நிலைமொழியாக அந்த நகர லகர வந்து மறுமொழியில மெல்லினம் வந்துச்சுன்னா நம்ம என்ன பார்த்தோம், மறுமொழியில மெல்லினம் வந்துச்சுன்னா வேற்றுமை அல்வடி ரெண்டுத்திலயும் என்ன வரும், இந்த இல்லு இன்னா மாறும், இந்த இல்லுன்னா அது தன்னகரமாக மாறும் சொல்லி பார்த்தோம். அப்ப ஃபர்ஸ்ட் இந்த விதி என்ன பண்ணோம், அப்ளை பண்ணுவாங்க. இப்ப நிலைமொழி ஈட்டுல நகரம் வந்திருக்கு, மறுமொழியில மெல்லினா வந்திருக்கு. அப்ப இந்த இல்லுன்னா மாறும், ஃபர்ஸ்ட் இந்த தன்னகரமா மாறிடும். அடுத்தது இன்னு கூட்டல் ஏ, இந்த இந்து கூட்டல் ஏ. அப்ப இந்த இந்து தான் என்ன மாறும், இன்னா மாறும். அப்ப நெய், எண் கூட்டல் நெய் என்ன வரும், எண்ணெய். புரியுதுங்களா? இதுதான் வந்து இந்த 2 விதிகள். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், நலமும் ரணவும் நலமும் டனவும். நிலைமொழி ஈட்டுல இந்த நாவோ லாவோ வந்து சரிங்களா, நலமும் டனமும். வறுமொழியில தகரம் வந்துச்சுன்னா அதுல இருக்க இத்துன்னா அது இட்டா மாறும். நகரம் வந்துச்சுன்னா என்ன வரும், அதுல இருக்க இந்து இன்னா மாறும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது
நலமும் டனவும் அப்படின்ற விதியில நிலைமொழி ஈட்டுல தன்னகரமோ இல்ல அந்த பொது நகரமோ வந்து தகரம் வந்துச்சுன்னா என்ன வரும்? அதுல இருக்க இத்து இட்டா மாறும். அடுத்தது நகரம் வந்துச்சுன்னா அதுல இருக்க இந்து தன்னகரமாக மாறும். சரிங்களா? அதுதான் அந்த விதி. இதை நோட் பண்ணி வச்சுங்க. இதுதான் அதுக்கான விதிகள். இதை நோட் பண்ணி வச்சுங்க. இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதுல இந்த நலமுண்டனவுல நம்மளுக்கு நிறைய கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் இயர்ல கூட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. உள்குட்டல் மனம் அப்படின்றது பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல. உண்மனம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. சரிங்களா? அந்த இப்ப இருக்கிற ட்ரெண்டிங்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சேர்த்து எதுக்கு பிரித்து எழுதான் கேட்கறாங்க. புக்ல இருக்கிறத அப்படி கேட்க மாட்டாங்க டைரக்டா. அப்ப இந்த விதிகள்லாம் தெரிஞ்சாதான் நம்ம அதை அப்ளை பண்ணி ஈஸியா அதை நம்ம மார்க் எடுக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்னென்ன பார்த்தோம் அதை அப்படியே சும்மா ஒரு ரிவிஷன் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் விதி பார்த்தா நகர ஈட்டு புணர்ச்சி பார்த்தோம். நகர ஈட்டு புணர்ச்சி அப்படின்னா நிலைமொழியாக அந்த ரன்னகரமோ இல்ல டன்னகரமோ வருமொழியில வல்லின உயிர்மை எழுத்தை முதலாக கொண்ட ஒரு சொல் வரும்போது வேற்றுமையில என்ன வரும்? சேஞ்சஸ் ஆகும். வேற்றுமையில அந்த நகரம் 3 சுழின்னு வந்தா இட்டு வரும், 2 சுழின்னு வந்தா அது இரு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது அல்வழியில என்னது எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்காது, அது அப்படியே வரும். அடுத்தது வல்லினம் மெல்லினமோ இடையினமோ வந்துச்சுன்னா எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்காது அந்த நகர இட்டு புணர்ச்சியில். அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது நலமும் டனமும் இந்த விதி தான் பார்த்தோம். சரிங்களா? இதை நோட் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் விதி நம்ம அதை சும்மா ஒரு இதுதான் அதுக்கான விதிகள். இன்னும் இட்டா மாறும், இந்த இன்னும் என்னது இறா மாறும் வேற்றுமையில. இந்த இடம் மட்டும்தான் நீங்க கொஞ்சம் அலர்ட் ஆகணும், மனப்பாடம் பண்ணிக்கணும். அதாவது வல்லினம் வந்தா மட்டும்தான். வல்லினம் வேற்றுமையில வந்துச்சுன்னா இந்த இடம் மட்டும் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிங்க. மீதி என்ன எதுவுமே எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்காதுங்க. பாருங்க, எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. அதை மட்டும் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு முன்னாடி இதெல்லாம் தனிக்குறில் சார்ந்த நகர ஈட்டு புணர்ச்சி. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தனிக்குறில் சாராத நகர ஈட்டு புணர்ச்சி. அதுனா தனிக்குறில் சாராத அப்படின்னு அர்த்தம்னா இது எல்லாமே தனிக்குறிலே சார்ந்து வந்திருக்கும். எல்லாமே இங்க பாருங்க, மண், பொன், இது எல்லாமே தனிக்குறிலே சார்ந்து வந்திருக்கும். தனிக்குறில் சாராத அப்படின்னா என்ன இருக்கும்? ஒரு நெடில் எழுத்தை தொடர்ந்து வந்திருக்கலாம், இல்ல பல எழுத்துக்களை தொடர்ந்து ஒரு நகர லகரமோ வந்திருக்கலாம். அது போல வந்துச்சுன்னா என்ன மாதிரி புணரும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே, அடுத்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.